வரை நாமக்கல் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒன்றியங்களிலும் பேரூர்களிலும் கடந்த 4 நாட்களாக செயல்கள் கூட்டத்தை நடத்தி முடித்து இன்று இறுதியாக நம்முடைய நாமக்கல் நகர கழகத்தின் சார்பாக மிகவும் எழுச்சியோடும் சிறப்போடும் இன்று இந்த கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது செயல்கள் கூட்டமல்ல, இது ஒரு பொதுக்கூட்டம் போல் மிக அதிக அளவிலே குறிப்பாக தாய்மார்களும் மகளிர்களும் இளைஞனி சகோதரர்களும் பங்கு பெற்றிருக்கின்றார்கள். உள்ளபடியே இதுவே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி என்கின்றதற்கு அச்சாரம் என்கின்ற வகையிலே எழுச்சியோடு நடைபெற்றிருக்கின்ற இந்த கூட்டத்திலே நம்முடைய இந்தியா கூட்டணியிலே கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக போட்டியிடுகின்ற நம்முடைய பாராளுமன்ற வேட்பாளர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுகின்ற வெற்றி வேட்பாளர் சகோதரர் மாதேஸ்வரன் அவர்களை நம்முடைய நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியிலே வெற்றி பெற செய்கின்ற நேரத்திலே நம்முடைய நாமக்கல் சட்டமன்ற தொகுதியிலே குறிப்பாக நாமக்கல் நகர கழகத்தின் சார்பாக ஒரு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்நிலையோடு நடைபெற்றிருக்கின்ற இந்த கூட்டத்தை பொறுத்தவரை கடந்த சட்டமன்ற தேர்தலிலேயும் நாமக்கல் நகராட்சியை பொறுத்தவரை நாமக்கல் மாவட்டத்திலேயே இருக்கின்ற நகராட்சிகளிலேயே அதிக அளவு வாக்கு வித்தியாசத்தை பெற்றுத்தந்த நகராட்சி நம்முடைய நாமக்கல் நகராட்சி. எனவே அதேபோல் இந்த நாடாளுமன்ற தேர்தலும் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை கண்டிப்பாக நாம் பெற்றுத்தருவோம் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு நம்முடைய மாண்புமிகு கழகத் தலைவர் மாண்புமிகு முதல்வர் அவருடைய ஆட்சி பொறுப்பேற்ற இந்த 3 ஆண்டு காலத்திலே தமிழகத்திலே பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி குறிப்பாக தாய்மார்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கை வளர வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரம் மேம்படுகின்ற போது அந்த குடும்பத்தினுடைய பொருளாதாரம் மேம்படும் என்கின்ற வகையிலே பல்வேறு திட்டங்களை மகளிருக்காக தீட்டி இன்று மிக சிறப்பாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய தலைவருடைய கருத்தை வலு சேர்க்கின்ற வகையிலே தான் இன்று இந்த தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம்முடைய மத்தியில் ஒன்றியத்திலே ஆளுகின்ற பாஜக அரசு இந்த 3 ஆண்டு காலத்திலே தமிழக அரசுக்கு எந்த அளவிலே துன்புறுத்தல்களை கொடுத்தது, நிதி நெருக்கடியை கொடுத்தது என்பது எல்லோருக்கும் தெரியும். அந்த அளவில் இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு நிதி நெருக்கடியில் இருந்தாலும் நம்முடைய மாண்புமிகு முதல்வர்கள் தேர்தல் நேரத்திலே தேர்தல் வாக்குறுதிகளே அனைத்தையும் ஒவ்வொன்றாக படிப்படியாக இன்று அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி கொடுத்திருக்கின்றார்கள். எனவே தொடர்ந்து அது மட்டுமல்ல தேர்தல் நேரத்தில் நம்முடைய மாண்புமிகு தலைவர் அவர்கள் நம்முடைய நாமக்கலுக்கு வருகின்ற நேரத்தில் இந்த மாவட்டத்திற்கும் இந்த தொகுதிக்கும் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாரோ அந்த வாக்குறுதி மட்டுமல்ல சொல்லாத பல்வேறு வாக்குறுதிகளும் நிறைவேற்றி தந்து தமிழகத்திலேயே நாமக்கல் மாவட்டம் குறிப்பாக நாமக்கல் சட்டமன்ற தொகுதிக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி ரூபாய் அளவிலே இன்று பல்வேறு திட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த அளவிற்கு நம்முடைய தொகுதிக்கு அதிக அளவிலே நிதியினை கொடுத்து மக்களுடைய அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற நம்ம மாண்புமிகு முதல்வருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு நம்முடைய நாமக்கல் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை கடந்த 10 ஆண்டுகளாக ஆட்சி செய்தவர்கள் எந்த ஒரு திட்டத்தையும் பெயர் சொல்கின்ற அளவில் எந்த ஒரு திட்டத்தையும் நிறைவேற்றாத நேரத்திலே ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பல்வேறு திட்டங்கள் அது நாமக்கல் நகரத்தை பொறுத்தவரை இன்று இந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு பல்வேறு சாலை வசதிகள், பல்வேறு பூங்காக்கள், குறிப்பாக நாமக்கல் நகரை சுற்றியுள்ள அந்த இணைக்கப்பட்ட பகுதிகளிலும் அனைத்து காலனிகளிலும் இன்று சுகாதார வளாகங்களை படிப்படியாக இன்று நாமக்கல் நகராட்சியின் மூலமாக அமைத்து கொடுத்திருக்கின்றோம். அதேபோல் அனைத்து நகர்களிலும் நகர்வாழ்வு மையங்களை அந்தந்த பகுதிகளிலே இன்று மருத்துவர்களை கொண்டு இன்று ஒரு 7 சுகாதார மையங்களை அமைத்து கொடுத்திருக்கின்றோம். இதுபோல் நம்முடைய நாமக்கல் நகராட்சியை மாநகராட்சியாக தரம் உயர்த்தியது. இந்த கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலமாக அனைத்து இணைக்கப்பட்ட பகுதிகளுக்கும் சுத்தமான குடிநீர் வழங்குகின்ற திட்டம், அதேபோல் பாதாள சாக்கடை திட்டம் இதுபோல் பல்வேறு இடங்களிலே இன்று பூங்காக்களை ஒவ்வொரு வார்டுகளிலும் பூங்காக்கள் அமைப்பது போன்று பல்வேறு திட்டங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த அளவிற்கு இந்த 2.5 ஆண்டு காலத்திலே நாமக்கல் நகராட்சியை பொறுத்தவரை பல்வேறு திட்டங்களை தீட்டி அனைத்து மக்களும் இன்று நம்மை ஆதரிக்கின்ற வகையிலே அனைத்து மக்களும் சந்தோஷப்படுகின்ற வகையிலே பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து நாம் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இன்னும் வருங்காலத்தில் மீதியுள்ள திட்டங்களையும் கண்டிப்பாக நாம் செயல்படுத்தி கொடுப்போம். எனவே இந்த பாராளுமன்ற தேர்தலில் குறிப்பாக நாமக்கல் நகராட்சிக்கு இந்த 3 ஆண்டு காலத்தில் செய்த பணிகளை மக்களிடம் எடுத்து கூறி
கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்கு வித்தியாசத்தில் நம்ம வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இன்னும் குறிப்பாக நம்முடைய நாமக்கல் நகராட்சியை பொறுத்தவரை இன்று அந்த புறவழிச்சாலை திட்டமாக இருந்தாலும் சரி, புதிய பேருந்து நிலையமாக இருந்தாலும் சரி, எந்த திட்டமாக இருந்தாலும் சரி, தமிழகத்திலேயே இன்று தமிழகமே திரும்பி பார்க்கின்ற வகையில் இன்று நாமக்கல் மாவட்டத்திற்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்த நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அவர்களுக்கு கருத்தை வலுப்படுத்துகின்ற வகையில் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை உதயசூரியன் சின்னத்திலே பெற்றுத்தருவோம் என்று தெரிவித்துக் கொண்டு, கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறுவதற்கு உங்களோடு நாங்களும் உறுதுணையாக இருப்போம் என்று தெரிவித்து நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக தமிழ்நாடு வனத்துறை அமைச்சரும் நாமக்கல்லின் அன்பு தம்பியுமான டாக்டர் மதிவேந்தன் அவர்